சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மணச்சநல்லூரில் ஏற்கனவே ஒரு 2-3 வீடியோ போட்டிருப்பேன். திரும்ப அதே தோட்டத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ அது ஒரு தைவான் பிங்கோட கொய்யாவில் பாருங்கள் செடியில் இது ரெட்டினாங்க ஒரு 6 மந்த்து தான் ஆகும். மரத்தோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ சைஸ் இருக்குன்ட்டு. ஆனால் காய் மட்டும் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்கள். கீழே பாருங்கள் ஒரு 3 காய் கிட்டத்தட்ட ஒரு 100 காய்க்கு மேலே இருக்கும் பாருங்கள். காய் கலர் பார்த்திங்களா பழம் வந்திருக்கு. ஸோ 1-2 காயெல்லாம் இல்லை, ஏகப்பட்ட காய் வெயிட்டு தாங்காமல் தான் செடியெல்லாம் பாருங்கள் வளைஞ்சிருக்கு பாருங்கள். இதில் ஒரு குருவி கடிச்சிருக்கு, மருந்து அடிச்சிருக்காங்க. ஸோ எல்லா காயும் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது. 1-2 காயில் இல்லை, ஏகப்பட்ட காய். கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தும் ஆயிருக்கும் நாங்கள் இங்கே கொடுத்தது. நாங்கள் பழைய வீடியோவிலலாம் கூட அதை போட்டிருப்போம் பாருங்கள். ஸோ காயெல்லாம் வந்து அளவு கடந்த காய் தைவான் பிங்க்கு. ஸோ இது உங்களுக்கு இந்த மாதிரி தைவான் பிங்க்கு நீங்கள் தோட்டத்துக்கு போடணும் அப்படின்னா செடி எங்கள் நர்சரி கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். காலையில் ஒரு 9 ஈவினிங் 5 மணிக்கு வரை ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. மற்ற டைம்லேருந்து வாய்ஸ் மெசேஜில் போடுங்க வாட்ஸ்அப்பில். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தோட்டம் அமைச்சு தரணும் அப்படின்னா நாங்களே வந்து அமைச்சு தருவோம். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கரில் எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்சிங் பண்ணி தான் நட்டுருக்கோம். ஸோ எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து நெல்லியெல்லாம் பாருங்கள் 6 மந்த்தில் எவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அதோடைய ஸ்ட்ரென்த்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சைஸ் இருக்குன்ட்டு. இவங்களும் போதுமான அளவுக்கு எனர்ஜி இன்னும் கொடுக்கல. ஸோ அதை பார்த்து ரெஃபர் பண்ணுறது தான் இன்றைக்கி நாங்கள் தோட்டம் பார்க்க வந்திருக்கோம். ஸோ பெஸ்ட்டாகவே இருக்குது எல்லாமே பாருங்கள். இது வந்து சீமை இலை தான் சொல்லுவாங்கங்களா. இதில் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு. ஆப்பிள் பியர்னு சொல்லுவாங்க. அதை எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். சின்ன செடி தான் பாருங்கள். இதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காய், பெஸ்ட்டாகவே இருக்குது பாருங்கள். இதில் சப்போட்டா வந்து 50 kg கவரில் கொடுத்தோம். எவ்வளோ புஷ்ஷாக பாருங்கள். 2 ஸ்டெப்பு அழகாக வந்திருக்கு. இங்கே ஒரு இழந்த செடி. இந்த தென்னை மரம் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்தது தான் இருக்குது பாருங்கள். மாங்காய் செடி எல்லாமே சரியான பராமரிப்பு இல்லை இவங்கக்கிட்ட. அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் கிருஷ்ணகிரிலேருந்து திருச்சி அவங்க லேண்டுக்கு டேரெக்டாக வந்திருக்கோம். மணச்சநல்லூர் பக்கம் ஒரு தோட்டம். ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் நேரடி இன்றைக்கி வந்தோம். லாஸ்ட் டைம் பார்க்கும்போது சப்போட்டாலாம் பழமே காட்டினோம் உங்களுக்கு வீடியோவில். இந்த டைம் பழம்லாம் காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். சரியான எனர்ஜி இல்லை. இதில் வந்து ஏற்கனவே நீலகிரி தைல மரம் இருந்ததுனால மண்ணில் எனர்ஜி இல்லாமல் கொஞ்சம் செடி டல்லாக இருக்குது. அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு நாங்கள் நேரடியாக வந்திருக்கோம் பாருங்கள். அந்த செடி எவ்வளோ ஹெல்த்தாக இருந்துச்சு. இந்த செடி பாருங்கள் ஹெல்த்தி இல்லாமல் இருக்குது பார்த்திங்களா. மண்ணில் போதுமான எனர்ஜி கிடையாது. ஸோ இதில் இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட களையும் இருக்குது. கோரப்புல் அதிகம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். அடுத்த வீடியோவில் இதே ரெஃபர் மருந்தெல்லாம் அடிச்சுட்டு கிளீன் பண்ணி காட்டுறேன். சூப்பராக இருக்குது. இன்னும் உங்களுக்கு தோட்டம் ஏதாவது அமைச்சு தரணும் அப்படின்னா உங்களுக்கு எம்டி நிலத்தை இல்லைங்களா டேரெக்டாக கொடுத்தா கூட போதும். ஸோ நாங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து ஜேசிபிலேயே குழி எடுத்து ப்ராப்பராக நாங்கள் நட்டு கொடுத்துருவோம். ட்ரிப்பு மட்டும் உங்கள் லோக்கலில் இருக்கிறவங்கள வச்சு நீங்கள் ட்ரிப் கனெக்ஷன் மட்டும் எடுத்துக்காங்க. ஸோ மற்றபடிக்கு எல்லாமே நீட்டாக செஞ்சு கொடுத்துருவோம் பாருங்கள். நாங்கள் கொடுத்துட்டு தென்னை மரம்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள். இது வந்து 150 kgயில் 3 years பிளான்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்கள் தரைக்கு கீழேயே பாருங்கள் பாலை பாருங்கள். ஃபஸ்ட்டு பாலை இது, 2வது பாலையும் பாருங்கள் வந்துருக்கு பாருங்கள். ஓகேவா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 years ஓல்டு பிளான்ட்டை நாங்கள் கொடுத்தோம். ஸோ இப்போ இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி தான் இருக்கும். இந்த காய் வந்ததுனா என்ன ஆகும், தரையிலே காய் வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தரையிலேருந்து 1 அடி டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு பால் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எம்ஜிடி இது மலேசியன் க்ரீனு. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா எங்கள் நர்சரியில் இப்போவும் தென்னை மரம் நிறைய ஸ்டாக் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்காங்க. இங்கே பாருங்கள் இன்னொரு மரத்துலேயும் காட்டுறேன். இதுலேயும் பாருங்கள் பாலை.